யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நீங்க போகிற எல்லா இடத்திலும் உங்களை கைவிடாம உங்க கூடவே வராருன்னு விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கூடவே வர்றனால தான் கற்றுக் கொடுக்குறாரு. கூட வரலன்னு வச்சிங்களேன், நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. ஏன் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு அஸ்திபாரம், என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறனால வேதம் சொல்கிறது அவர் என்னை போதித்து நடத்துகிற தேவன். கையை சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? என் கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்றாரு? போதித்து நடத்துகிறார். இங்க யோசுவாவுக்கு போதித்து நடத்துகிறதுக்காக அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். வாழ்க்கையை வெற்றி உள்ளதா மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான், அவனை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை அவன் எப்படி வைத்துக் கொள்கிறான், இதை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கா இல்லையான்றதை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் எப்படி இருக்கின்றத குறித்த கவலையும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறானா அவன் கர்த்தரால் போதித்து நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்து அவனை நடத்துவார்னா அவனுக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? இந்த தேவ வசனத்தை கொண்டு போதிக்கிறார். யோசுவாவுக்கு தான் சொல்றார், இந்த தேவனுடைய வார்த்தை வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதை இரவும் பகலும் தியானி யோசுவா. இதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் நீ செய்ய கவனமா இருப்பனா ஆண்டவர் சொல்றாரு. உன் வழியை நீ என்ன பண்ணலாம்? வாய்க்க பண்ணலாம். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளலாம். புத்திமான ஆயிடுவேன்றாரு. இந்த வார்த்தையை நீ கை கொள்ள கவனமாய் இருப்பாய். ஆனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனமா நம்ம கை கொள்வோமானால் புத்திமானாய் மாறிவிடுவோம். வாழ்க்கையில் அந்த புத்தி மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக்கலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களையும் வெற்றிகரமாக நீங்க மாற்றலாம். அதை ஒரே வார்த்தையா சொல்லணும்னா உங்களையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக வச்சுருக்கலாம். ஒரு மனுஷன் தனக்குள்ள சந்தோஷமாக இல்லைன்னு வைங்களேன், இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா பொறாமப்படுவான். நல்லா கவனிக்க நான் சொல்கிறது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ரெண்டு பேர் எனக்கு முன்னாடி சிரித்து பேசுகிறாங்கன்னா, பாரு இவனுக்கெல்லாம் இருக்குது வாழ்க்கை, இவன்லாம் சிரிக்கிறான், நான் சிரிக்க முடியல அப்படின்னு எரிச்சலோடு வாழ்கிறோம். ஏன்னா எனக்கு இந்த தேவ வசனத்தினால வர வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் போகும்போது, இது வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் பொருந்தும். சந்தோஷம் மாத்திரமல்ல, நம்மளை நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்மளை எப்படி வைத்துக் கொள்கிறோம், எப்படி கர்த்தர் நம்மளை மாற்ற வரும், அதை மாத்திரமல்ல, இது எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் பொருந்தும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு புரிய ஆரம்பிச்சு அதனால புத்தியும் ஞானமும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு வரும்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா ஆகும். அவனை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களும் நல்ல காரியமாக மாறுகிறது, வெற்றிகரமான ஒன்றாய் மாறுகிறது. அப்படி மாறும்போது பல காரியங்களை கவனிக்கிறோம். எப்படி நம்ம வேலை வெற்றியாக இருக்கணும், எப்படி நம்ம குடும்பத்தில் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும், எப்படி தேவன் நம்ம கொடுக்குற தரிசனங்கள் சொப்பனங்கள் இதெல்லாம் குறித்து நிறைய கவனித்தோம். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அசைன்மெண்ட், நம்ம மேலே ஒரு வேலையை என்ன கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிற அந்த வேலையெல்லாம் எப்படி செய்யணும்,
இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம இந்த பகுதியிலேருந்து கவனிச்சிருக்கிறோம் பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவனுடைய வார்த்தை அதற்கெல்லாம் உனக்கு புத்தியை கொடுத்துருக்கணும். உன் குடும்பத்தை நடத்துகிறதுக்கு எப்படி புத்தி வேணுன்றது ஆண்டவர் வேத வசனத்தால் காட்டுவார்னா, உங்கள் வேலையை நீங்கள் எப்படி புத்திசாலித்தனமாக நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேத வசனத்தினுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி உங்களுக்கு புத்தியை உண்டாக்கி இருப்பார்னா, நான் சொல்கிற நல்ல கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமான ஒன்றாய் இந்த உலக வாழ்க்கையில் இருப்பது, இந்த உலக வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் ஒவ்வொரு மனுஷன் கையில் கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதார ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை, ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவை. இந்த பணம், இந்த பொருளாதாரம், இது எப்படி கர்த்தர் நம்முடைய கையில் கொண்டு வர்றாரு, எப்படி அதை அதிகமாக்குறாரு, ஏன் கர்த்தர் என்கிட்ட கொண்டு வர்றாரு, என்னை கொண்டு கர்த்தர் அதை வைத்து என்ன செய்ய விரும்புகிறாரு, இதை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் என்ன நான் வெற்றி உள்ளவனாக வைக்க முடியாது, என்னை சுற்றி இருக்கிற காரியங்களையும் நான் வெற்றி உள்ள ஒரு காரியமாக மாற்ற முடியாது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். இதை எப்போவுமே முதல்ல நமக்குள்ளேருந்து ஆரம்பித்து நம்மளிருந்து மற்றவங்களுக்கு அது பாய்ந்து ஓடுகிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்பாய். எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், நான் என்னவா இருக்க போகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், அதுல சந்தேகமே இல்லை. நான் எப்படி இருக்க போறேன்? இப்போ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு நான் நல்ல பிரயோஜனமானவனா இருக்கணும்னா, முதல்ல எனக்கு கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வர்றாரு, எப்படி அதை அதிகப்படுத்த தேவன் விரும்புகிறாரு. இப்போ இருக்கிற பொருளாதார நிலையிலேயே இப்படியே போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் மேலான நிலைக்கு, இன்னும் விருத்தி அடைகிறதுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாரு, ஏன் அதை செய்கிறாரு, ஏன் எனக்கு கர்த்தர் செய்யணுன்ற எண்ணம் கர்த்தர் வைத்து அந்த எண்ணத்தை ஏன் எனக்கு கொடுக்குறாரு. பாருங்க, நிறைய பேருக்கு பொருளாதாரம் நல்லா ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லை. யாருக்குமே பொருளாதாரத்தில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு எண்ணம் இருக்கா? கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகமாகுது. ஏன்னா அந்த தேவைகள் அதிகமாகும்போது நமக்கு பொருளாதாரம் அதிகமாய் தேவைப்படுகிறது. எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறவங்க கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை பாஸ்டர், எனக்கு எவ்வளோ தேவை அதிகமாக, நான் பொருளாதாரம் அதிகமாக வேணும்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற புண்ணியவான் யாராக இருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்க முடியாது. ஒரு தேவை வரும்போது அந்த தேவைக்கு நம்ம கேட்குறோம், ஆண்டவரே நாளைக்கு என்ன தேவை வரும்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகள் அதிகரித்து கொண்டே போகுது. நேற்று இருந்த மாதிரியே நாளைக்கு தேவை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு தேவை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது தேவைகள் மாற மாற நம்முடைய பொருளாதார வளர்ச்சியும் அது பெருக வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது பாருங்க, பொருளாதாரம் நல்லா ஆகணும். ஏன்னா இதை வைத்து கர்த்தர் அவர் ஏதோ ஒரு காரியத்தை என் மூலமாக உபயோகப்படுத்துறதுக்கு என்ன கர்த்தர் பொருளாதார காரியங்களில் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இந்த ஆசைலாம் இருக்குது. ஆனால் அது எப்படி ஆகுது, எப்படி கர்த்தர் இந்த பொருளாதாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறாரு அப்படின்றது தான் நிறைய கிறிஸ்தவங்க ஆராய்ச்சி செய்கிறதே இல்லை. ஜோம் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தாரும், எனக்கு அப்படி பெருக்கத்தை தாரும். ஆனால் பெருக்கத்தை கொண்டு வர்றதுக்கு, அந்த பொருளாதார வளர்ச்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுக்கு தேவன் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேத வசனங்களில் எவ்வளவோ சான்றிதழை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. பாருங்க, மார்க் சுவிசேஷத்தை வச்சு ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உணர்த்தி காட்டுறாரு. என்ன சொல்றாரு, ஒரு நல்ல நிலம் எப்படி இருக்குன்றாரு. ஒரு நல்ல நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்குன்னா, கேட்குற நிலம் மாத்திரம் இல்லை, அதை பெற்றுக்கொள்கிற நிலம் மாத்திரம் இல்லை, கேட்டதையும் பெற்றுக்கொண்டதையும் புரிந்து கொள்ளக்கூடிய இதுதான் ஆண்டவர் நல்ல நிலம்னு சொல்றாரு. அந்த நல்ல நிலத்தை இன்னைக்கு நமக்கு எப்படி ஒப்பிடலாம்? நல்ல இருதயத்துக்கு ஒப்பிடலாம். நல்ல இருதயமா உங்க இருதயம் இருந்து கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்றீங்க. கேட்டு பெற்றுக்கொண்டதை நான் எந்த அளவுக்கு புரிந்து நான் என் வாழ்க்கையில் அதை நான் கை கொள்றேனோ அப்போதான் நான் பாக்கியவானா மாறுறேன், அப்போதான் நான் புத்திமானா மாறுறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தர் கொடுக்க விரும்புகிற பொருளாதாரமான வளர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரொம்ப அஸ்திபாரமாக கர்த்தர் வச்சிருக்கிறது என்னன்னா புரிந்து கொள்ளுதல், புத்தி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் பாருங்க.
இந்த வெற்றிக்கான கோட்பாடில் மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. வெற்றிக்கான அங்கே சொல்றாரு, சக்சஸுக்கான பிரின்சிபல் அங்கே ஆண்டவர் சொல்றாரு. என்ன இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எந்த அளவுக்கு நான் என்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்கிட்ட தான் கர்த்தர் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறாராம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தை. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள் 25ஆம் வசனம் பாருங்கள், நம்ம வாசிப்போமா? மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும். உள்ளவன் எவனோ அப்படின்னா என்ன? யாருக்கிட்ட இந்த புரிந்து கொள்றது இருக்கோ, யாருடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்கோ. நல்ல இருதயம்னா என்ன? கேட்கறது மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, கேட்டதையும் பெற்றுக்கொண்டதையும் எவ்வளோ ஆழமாக அதை நான் புரிந்து கொள்றேன், அதை தான் நல்ல நிலம் சொல்றார். அந்த நல்ல நிலத்துல தான் கர்த்தர் சொல்றாரு 30, 60, 100. நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், அது 1000 மடங்கு ஆகவும் கர்த்தர் பலன் கொடுக்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் வல்லவராக இருக்கிறார்னா, அந்த நல்ல நிலத்தில், அந்த நல்ல இருதயத்தில் ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, வெற்றிக்கான கோட்பாடு வேலை செய்து. அந்த வெற்றிக்கான கோட்பாடு என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி உள்ள ஒரு மனுஷியா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா, இப்போ எனக்கு தெரியும் ஏன் கர்த்தர், எப்படி கர்த்தர் பொருளாதாரத்தை என் வாழ்க்கையில் அதிகப்படுத்த விரும்புகிறாரு, இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் எப்படி எனக்கு கொண்டு வர போகிறாரு, ஏன் என்கிட்ட கொண்டு வராரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம நிறைய பேர் இதை யோசிக்கிறதே இல்லை. நமக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் அவசியமா, இதை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்தணுமா, அது மேலே கண் வச்சா வாழ்க்கை தப்பாக போயிட போகுது. ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கினீங்கன்னா, நான் சொல்கிறேன், அதில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் will help you to live a right kind of life. சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான விதமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அதுதான் ஆண்டவர் இங்கே வாரந்தோறும் கொண்டு வந்து தேவ வசனங்களை எடுத்து உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்ல தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாகும் போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் மேன்மையான விதத்தில் தேவன் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் எப்படி பொருளாதார நன்மையை கொண்டு வராரு? ஆண்டவர் சொல்ற, அது யாரோ கையில், எவன் கையிலையோ அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த எவன் கையிலையோ அப்படின்றத வேதம் என்ன சொல்லுதான்? துன்மார்க்கன் கையில், பாவின் கையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல இருதயம் உள்ள மனுஷங்கிட்ட. மனுஷனா மனுஷன் பொருந்தும் அதில், சரியா? அதனால கோச்சிக்க போறீங்க. நல்ல இருதயம் உள்ள, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல இருதயம் உள்ள மனுஷங்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்யறாரா? பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்குறாருன்னு கேட்கணுன்றது அவனுக்கு தெரியும். கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டாரு. என்னை தேடி வந்து துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷன் கையில் கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல், ஒரு பிளான் இல்லாமல், பர்பஸ் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். நல்லா கவனிங்க, இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். 3 வார்த்தையும் பாருங்க: ப்ரோக்ராம், பிளான், பர்பஸ். ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் ஒரு மனுஷன் கையில் கொண்டு வந்து நன்மையை கொடுக்குறாரா, அதற்கான ப்ரோக்ராம் ஆண்டவர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாரு. அதற்கான பிளான் ஆண்டவர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறார். அதற்கான பர்பஸ், அதற்கான நோக்கத்தை கர்த்தர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் நியமித்து வைத்திருக்கிறனால தான் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை நல்ல இருதயமா கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, இந்த நல்ல இருதயமா மாறிச்சுன்னா, நான் சொல்றேன், நம்ம கையில் கர்த்தர் கொண்டு வந்து இப்படிப்பட்ட பொருளாதார நன்மைகள்லாம் கொடுக்கிறார். உலகத்தில் செல்வந்தர்கள் இருக்கிறாருங்க பாருங்க, அதில் ஒரு சென்செக்ஸ் எடுத்தாங்களாம். இந்த உலகத்தினுடைய செல்வத்தை வைத்திருக்கிறவருடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100க்கு 1% ஆட்கள்கிட்ட தான் இந்த முழு உலகத்தினுடைய சொத்துமே செல்வமும் இருக்கான். அமெரிக்கா தேசத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அந்த சர்வேல போட்டிருக்கு, 1% of millionaires are holding the whole wealth of this world. இந்த முழு உலகத்தினுடைய வளனையும் சொத்தையும் ஐஸ்வர்யத்தையும் 1% மில்லினியர்ஸ் பில்லினியர்ஸ் வச்சிருக்காங்களாம்.
நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த 1% ஆட்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. என்ன வேலையை கொடுத்திருக்காருன்னா, சேர்த்து குவிச்சு வைக்கிற வேலையை கொடுத்திருக்கிறார். அவங்க கிட்ட என்ன இல்லை? தேவனுடைய ப்ரோக்ராம் இல்லை, தேவனுடைய பிளான் இல்லை, தேவனுடைய பர்பஸ் இல்லை. இன்னைக்கு நம்ம கையில செல்வம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய ப்ரோக்ராம் இருக்கு, தேவனுடைய பிளான் இருக்கு, தேவனுடைய பர்பஸ் இருக்கு. அதனால என்ன பண்றாரு? அவனுக்கு குவித்து வைக்கிற தொல்லையை கொடுக்கிறாரு. எனக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, தேவ திட்டத்தையும் தேவனுடைய ப்ரோக்ராமையும் தேவனுடைய நோக்கத்தையும் என் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் ஃபீட் பண்றாரு. நல்லா கவனிங்கள். நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஆண்டவர் உங்க கையில நாளைக்கு ஒரு 50 கோடி கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் முதல்ல வாயை பொழந்தாரு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்படி நடக்குமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னார், திடீர்னு கொடுத்தாருன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் திருப்பியும் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ நல்ல மனுஷயா, நீ நல்ல மனுஷன், நல்லா இருப்ப. அவர் சும்மா இருந்தாரா? அவர் என்ன பார்த்துக்க, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். நான் சொன்னேன், என் உள்ளத்துக்குள்ள கர்த்தர் நிறைய ப்ரோக்ராமை போட்டு வச்சிருக்கிறாரு, என்கிட்ட நிறைய பிளானை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கடவுளுடைய நோக்கத்தை சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க என்ன செய்யணும், இந்த திட்டங்களெல்லாம் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த சபை இந்த இடத்துல எப்படி பழுகி பெருகணுன்ற திட்டத்தெல்லாம் கர்த்தர் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் கொண்டு வந்து 50 கோடி என்ன 500 கோடி கொடுத்தாலும் அதற்கான திட்டத்தை கர்த்தர் என் மூலமா செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை சொன்ன. நல்லா கவனிங்க. இதெல்லாம் முன்ன இப்படி யோசனை வரலையே. முன்ன ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட யோசனைலாம் வரலாம். பாருங்க, நம்மலாம் இந்தியன் பேக்ரவுண்டில் வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இந்தியன் பேக்ரவுண்ட்னா புவர் மென்டாலிட்டி பேக்ரவுண்ட்னுவாங்க. மேற்கத்திய நாட்டெலாம் போனீங்கன்னா, நல்ல டெவலப்டு கண்ட்ரிலாம் போனீங்கன்னா, இந்தியன் பீப்புள் எப்படி பார்ப்பாங்கன்னா, தே ஹாவ் அ வெரி புவர் மென்டாலிட்டின்னு தான் பார்ப்பாங்க. ரொம்ப என்ன ஏழ்மையான மனநிலை உள்ளவர்கள் அவர்களெல்லாம். நம்மளாம் எப்படி இருக்கிறோமா? சொல்றாதீங்க வெளியே யார்ட்டையும். இந்த சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா, பிளஸிங்ஸ் என்ற சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா, ஏழ்மையான மனநிலை, உயர்ந்த மனநிலையை கர்த்தர் நமக்கு என்ன கர்த்தர் சொல்றார், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவை. கையை வைத்து சொல்லுங்க, எங்க மேலானவைகள். நம்ம கண் எங்க பார்க்குது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்றேன்? எண்ணங்கள் அப்படி ஏறணும். நம்ம எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மாறணும். அப்படியே ஒரு மாதிரி உலகம் கணிச்சு வச்சிருக்கு பாருங்க. என்ன குளோபல் வேர்ல்டில் இன்னைக்கு இந்தியா நாட்டில் இருக்கிற மக்களை எப்படி கணிச்சு வச்சிருக்காங்க? புவர் மென்டாலிட்டி பீப்புளாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள போனா அவன் புவர் மென்டாலிட்டியான மனுஷனாக இருக்க முடியாது. அவனுடைய மனநிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவருடைய எண்ணம் எப்படி உயர்ந்ததாக இருக்கோ அது போல என்னுடைய எண்ணங்களையும் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். என்ன சொல்கிறோம்? நம்ம எனக்கு ஒரு சரியான குடும்பம் இல்லை, சரியான படிப்பு இல்லை, சரியான பேக்ரவுண்ட் இல்லை, சரியான சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இல்லை, இப்படியே சொல்லி காரியங்களை ஓட்டுறோம். ஆனால் இந்த தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது, யார் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது எதையும் என்னை கொண்டு செய்ய வைக்க அவர் வல்லவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, கர்த்தருடைய சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால செய்ய முடியாததை கூட கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வைக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, செய்ய முடியாததை கூட செய்ய வைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே. என்ன மாதிரி ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோங்க? கர்த்தர் ஒரு நாளும் அப்படியே ஒரு மாதிரி தரித்திரம் பிடிச்ச மனநிலையிலேயே, அந்த தாழ்வான மனநிலையே இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். இங்கே கொண்டு வந்து கர்த்தர் போதிக்கிறார். எதுக்கு? கர்த்தர் காட்டுறார், இல்லை இல்லை உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் மிக பெரியதாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மிக பெரியதாக இருக்கு. பெருசாக இருக்கிறதுனால தான் இந்த பொருளாதாரம் எப்படி உங்கள் கையில் வரும்னு சொல்கிறாரு. ஹலோ, நான் சொல்றது கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் ஏன் அதிகமான பொருளாதாரத்தை நம்ம கையில், நீதிமானா இருக்கிற நல்ல இருதயம் உள்ள தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய, தேவனுடைய ப்ரோக்ராமையும் பிளானையும் பர்பஸையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு வந்து ஏன் அதிகமாக கொடுக்குறாருன்னா, அவனுக்கு அதிகமாக தேவைப்படுது. நான் கேட்குறேன், உங்கள் தேவைக்கு எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், உங்கள் தேவைக்கு எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பிளேட் பிரியாணி சாப்பிட முடியும்? 10 பிளேட் சாப்பிடுவீங்களா?
10 பிளேட் பிரியாணி சாப்பிட்றவங்க வச்சிங்களேன், இல்லை ஒரு 5 கோழி சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தால் எத்தனை கோழி சாப்பிடுவீங்க? 1 கோழி, 2 கோழி, 3 கோழி. சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய சாப்பிடுவோம். வளர வளர வயசாக சாப்பாடு குறைஞ்சிருது. நாங்களாம் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் இப்படி சாப்பிட முடியுமா? எவ்வளோதான் நம்முடைய தேவைக்கு, நம்முடைய நீடுக்கு, நம்ம வேணும், இன்னைக்கு எனக்கு வேண்டியதுக்கு எவ்வளோதான் நான் யூஸ் பண்ண முடியும்? நல்லா கவனிங்க, நம்முடைய தேவைகளை காட்டிலும் கர்த்தர் நம் மூலமாக செய்ய விரும்புகிற அவருடைய ப்ரோக்ராம், அவருடைய பிளான் ரொம்ப பெருசு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய ப்ரோக்ராம் பிளான் பெருசாக இருக்கனால தான் ஆண்டவர் பொருளாதார நன்மையை துன்மார்க்கம் கையிலேருந்து எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாரு. அது நம்முடைய தேவையை மாத்திரம் சந்திக்கிறது இல்லை, அது நம்ம தேவையை சந்திக்கக்கூடிய ஒன்றல்ல, அது தேவனுடைய ப்ரோக்ராமையும் பிளானையும் பர்பஸையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவான விதத்தில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து நம்ம கையில் தேவன் கொடுக்குறாரு. இதான் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இதற்காக தான் நான் போன வாரம் காண்பித்தேன், கர்த்தர் எப்படி ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. உபாகம் 8:18 சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. உன் முற்பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தது போல உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும், இந்நாளில் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, ஒன்ன உறுதிப்படுத்துறார். என்ன உறுதிப்படுத்துறார்? முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கை. அதான் ஆபிரகாமை காண்பித்தேன். ஆபிரகாம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை? ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பூமியில் உள்ள வம்சங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாய். எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக. கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அநேக குடும்பங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். இது தேவனுடைய திட்டம். ஏன்னா இது அவருடைய ப்ரோக்ராம். அவருடைய ப்ரோக்ராம் எவ்வளோ பெருசாக இருக்கும் நமக்கு தெரியாது. அவருடைய பிளான் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியாது. அவருடைய பர்பஸ் என்ன, அது மிகப்பெரிய பர்பஸுங்க. அதனால தான் எனக்கு நல்ல இருதயத்தை உண்டாக்கி கேட்குற வசனத்தை கேட்குறவனா மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொள்ளவனா மாத்திரம் இல்லை, கேட்டதையும் பெற்றுக்கொண்டதையும் புரிய வைத்து எப்படி பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறாரு, ஏன் கொடுக்குறாரு, ஏன் துன்மார்க்கம் கையில் நீதிமானா இருக்கிற என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு, அந்த உடன்படிக்கை ஏன் என் மேலே வச்சிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்றாரு. இந்த உலகத்தில் கர்த்தர் ஏன் நம்மளை ஆசீர்வாதமாக்க விரும்புகிறாருன்னா, இந்த உலகத்தில் காட்ட விரும்புகிறார் எப்படி தம்முடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்தி அவருடைய ப்ரோக்ராமில் இருக்கிற அவருடைய சுவிசேஷத்தை எப்படி நம்ம மூலமாக ஆண்டவர் பரப்பலான்றதுல தான் ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஏதோ கர்த்தர் கொடுக்குற என்ன பொருளாதார ஆசீர்வாதத்தை வச்சு நான் வாங்கி அதான் சொன்ன பாருங்க, உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு அளவு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மிஞ்சி கர்த்தர் கொடுக்கறது நீங்கள் ஒன்று நல்லா விளங்கி கொள்ளணும். அதை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குறாருன்னா, God has a program, God has a plan, God has a purpose. இதை விளங்கி கொள்கிற ஒரு மனுஷன் கையில் கர்த்தர் ஏராளமாக கொடுப்பார். ஏன்னா அந்த மனுஷன் அந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாத்திர, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அவனை முழு உலகத்துக்கும், அவன் வாழ்கிற சமுதாயத்துக்கும், அவன் இருக்கிற தெருவுக்கும், அவன் போகிற இடங்களுக்கு அவனை ஆசீர்வாதமாக ஆக்குறார். ஏன்னா அவன் மூலமாக கர்த்தர் வச்சிருக்கிற ப்ரோக்ராம், பிளான், பர்பஸ். சுவிசேஷத்தை பரப்பவும், சுவிசேஷத்தை சொல்லவும், சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு போவதுக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீதிமானா இருக்கிற நல்ல இருதயம் உள்ள மனுஷன் கையில கொண்டு வந்து பொருளாதார நன்மையை கொடுக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல இருதயம் உள்ள நீதிமான் கையில தேவன் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை உங்க கையில கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? அவருடைய சுவிசேஷத்தை பரப்ப, அவருடைய ப்ரோக்ராம், அவருடைய பிளான், அவருடைய பர்பஸ், அதை நிறைவேற்ற கர்த்தர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ என்ன செய்ய விரும்புகிறார் பாருங்க, கர்த்தர் இப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று என் மூலமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விரும்புகிறார். என்னை எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஒரு பாத்திரமா, கர்த்தருடைய கிரியையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற, கர்த்தர் என்ன செய்ய விரும்ப அவருடைய ப்ரோக்ராமை செய்யக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா, நான் சொல்றேன்,
உங்கள் வேலையை அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துவீங்க. உங்களுக்குள்ள கடவுள் வைத்திருக்கிற ஆற்றல், வரங்கள், திறமைகள், கர்த்தர் உங்களுக்குள்ள போடுகிற தரிசனங்கள், சொப்பனங்கள், கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அசைன்மெண்ட், இது எல்லாத்தையும் எதற்காக உபயோகப்படுத்துவீங்கன்னா, கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற பெரிய ப்ரோக்ராம் ஒன்று இருக்கே, பெரிய பிளான் ஒன்று போட்டிருக்கிறாரே. அந்த பெரிய ப்ரோக்ராம் பிளான் என்ன? ஆண்டவர் நம் மூலமா சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகவும், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா என்னை வைப்பதுக்காக என்கிட்ட ஆண்டவர் பொருளாதார நன்மையை கொண்டு வர. அதுதான் அவருடைய ப்ரோக்ராம், அதுதான் அவருடைய பிளான், அதுதான் அவருடைய பர்பஸ். இதை செய்வதுக்காக தான் கர்த்தர் என்கிட்ட கொடு. ஏன் என்கிட்ட கொடுக்குறாருன்ற கேள்வியை கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதுதான்ப்பா என் ப்ரோக்ராமு. உன்னை நான் எப்படி வைக்க விரும்புகிறேன்? இந்த உலகத்துக்கு நான் உன்னை ஆசீர்வதித்து, உலகத்தில் இருக்க துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நீதிமான் கையில் கொடுக்குறேனே, உன் கையில் கொடுக்குறேனே, கொடுத்து உன்னை நான் என்ன பண்ணுறேன்னா, உன்னை ஒரு சேனலாக, உன்னை ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிங் என்ன ஒரு ஆப்ஜெக்டாக கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பயன்படுத்துகிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை உன்கிட்ட கொடுக்கறதுனால நீ ஒரு காரியத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். அந்த காரியம் என்னென்னா, கொடுக்கிற காரியங்களை கொடுக்கிறவனா. யூ மஸ்ட் பி அ கிவர் இன் ஆர்டர் டு பி அ பிளெஸிங் டு பீப்புள் அரவுண்ட் யூ. நீங்கள் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் கர்த்தருடைய ப்ரோக்ராமையும் பிளானையும் பர்பஸையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் போதாது, ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் போதாது, உன்னை நான் என்னவா வச்சிருக்கிறேன் என்பதை நீ விளங்கி கொண்டா, யூ வில் பிகம் அ பர்சன் இன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த கிவிங். கொடுப்பதை செயல்முறைப்படுத்தி காட்டுகிற ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. எப்படி வருது, ஏன் கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்ட உடனே நான் என்னவா மாறுறேன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். அதனால் ஆண்டவர் என்ன ஒரு கிவ்வரா கர்த்தர் மாத்திர. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புகிறீங்க? ஆண்டவரை என்ன ஒரு கிவ்வரா ஆண்டவர் மாத்திரா. கையை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு கிவர். சொல்லுங்க வாயத்திலிருந்து, நான் யாரு? நிறைய பேருக்கு கொடுக்கறத பற்றி சொன்ன உடனே நிறைய பேருக்கு அப்செட் ஆகிடுவாங்க. கொடுக்கறதா, வாங்குறது நல்லா இருக்குதே. கர்த்தர் எங்கேருந்து துன்மார்க்கம் கையிலேருந்து என்ன பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு நீதிமான் கையில். நம்ம மனசெல்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஏன்னா ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் காரணங்கள்லாம் காட்டினேன். இப்போ உடன்படிக்கையை வச்சுருக்கிறாருன்னு காட்டுறேன். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு ப்ரோக்ராமை வச்சுருக்கிறாரு, பிளானை வச்சுருக்கிறார், பர்பஸை வச்சுருக்கிறான்னு காட்டுறேன். இதெல்லாம் காட்டிட்டு கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக வச்சுருக்கிறேன். ஏன்னா உன்னை கொடுக்கிறவனா வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக. God wants you to understand that God has placed you to be a giver. நல்லா கவனிங்க, இதை கேட்டு அப்செட் ஆகக்கூடாது. என்ன ஆண்டவர் கொடுக்குறவனா வச்சுக்கிறாரு? நம்ம ஆண்டவர் நமக்கு தானே கொடுப்பாருன்னு பார்த்தோம். நம்மளை ஆண்டவர் கொடுக்குறவங்களா வச்சுக்கிறேன்றாரு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையே கொடுக்குற ஒரு அமைப்பில் தான் உண்டாக்கப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்முடைய வாழ்க்கை கொடுக்குற அமைப்பில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, நம்முடைய வாழ்க்கை கொடுக்குற அமைப்பில். கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்காமல் ஒரு மனுஷன் வாழ்ந்து பார்க்கணும்னு முயற்சி எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அது ரொம்ப சோககரமான வாழ்க்கையாக இருக்கும். முதல்ல உங்களுக்கே சந்தோஷம் இருக்காது, அதுக்கு பிறகு எங்கேருந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். எப்படி வருதுன்னு ஆண்டவர் காட்டுறாரு, எங்கேருந்து கொண்டு வருவேன் அப்படின்னு காட்டுறாரு. அதெல்லாம் காட்டிட்டு ஏன் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லும் போது, உன் மேலே ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. ஏன் உன்னை ஆசீர்வாதமாக இருக்க வைக்க போகிறேன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறேன்ப்பா, நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், நான் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறேன். அந்த பிளானையும் பர்பஸையும் ப்ரோக்ராமையும் நிறைவேற்றணும்னா நீ ஒரு கிவராக இருக்கணும்ன்றாரு. நான் கொடுக்கிறவனா இருக்க மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், உன் மூலமா நான் நிறைவேற்ற வேண்டிய என்னுடைய ப்ரோக்ராம், பிளான், பர்பஸ் நிறைவேறாது. நல்லா கவனிங்க, நிறைவேறலைன்னா எனக்கு வராது. நல்லா கவனிச்சுங்க நான் சொல்றது. தேவன் நிறைவேற்ற விரும்புகிற அவருடைய ப்ரோக்ராமுக்கும் அவருடைய பிளானுக்கும் பர்பஸுக்கும் நான் கிவரா மாறலனா ஆண்டவர் சொல்றார், எனக்கு வராது. என் இருதயம் என்னவா இல்லை? நல்ல இருதயமா இல்லை, புரிந்து கொள்ளலை. அதெல்லாம் கவனிங்க, எந்த மனுஷன் தன் வாழ்க்கையே கொடுப்பதின் அமைப்பில் தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு என்பதை விளங்கி கொள்ளலையோ, அந்த மனுஷனால் கொடுப்பது ரொம்ப எளிதான ஒன்றாக இருக்காது, ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். சிலர்லாம் பாருங்க,
வாழ்க்கையில் எதையுமே கொடுக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாடை கூட பகிர்ந்து கொள்ள மாட்டான். ஒரு 2 உடை இருந்தால் ஒரு உடையை கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா எந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் அதை வச்சு அதை ஒன்றும் தானும் உபயோகப்படுத்தியிருக்க மாட்டான். ஏன்னா மற்றவங்களுக்கும் அது உபயோகரமாக இல்லாமல் அதை ஆக்கி பிரயோஜனமற்ற விதத்தில். நான் தான் போன வாரம் காமிச்சேன், பார்த்தீங்களா? ஏன்னா கொரலாடோவில் டென்வரில் ஒரு 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 வயதான தாய் என்ன பண்ணாங்க, பாட்டில் விற்று எல்லா காசையும் அதை விற்று அதில் வந்த காசை வச்சு என்ன $100,000 பெட்டுக்கு அடியில் சேர்த்து வச்சாங்க. தனக்கும் உபயோகப்படுத்தலை, மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தலை. ஏன்னா she was not a giver. அவங்களுக்கு என்ன விளங்கி கொள்ள, வாழ்க்கையை கொடுப்பதுக்காக தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார் என்பதை விளங்காத ஒரு மனுஷன், ஒரு விளங்காத ஒரு நபர், நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் கையில் என்ன இருந்தும் அது பிரயோஜனமற்ற ஒன்றாய் மாறிவிடும். இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஏன் நீ கிவராக இருக்கணும்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பதுக்கான உடன்படிக்கை உன் மேலே செஞ்சிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அந்த உடன்படிக்கை உங்கள் மேலே செஞ்சிருக்கிறாரா? இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் அநேக நன்மைகளை கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம இருதயத்தை நல்ல இருதயமாக மாத்துறாரு. இப்போ இதை கேட்கும் போதே உங்களுக்கு நல்ல இருதயமாக இல்லைன்னா வரவே வராது. நல்லா கவனிங்க. பாஸ்டர் வேற ஏதோ கண்ணோட்டத்தை சொல்கிறாருன்னா அது உங்கள் பிரச்சனை. நான் இங்கே பேசுறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பதுக்காக பேசுங்க. எத்தனை பேருக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகிறதுக்கு மாத்திரம் இல்லை, அது உங்கள் மூலமாக பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்காக. பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும்போது மாத்திரம்தான் நீங்கள் தேவனுடைய ப்ரோக்ராமையும் பிளானையும் பர்பஸையும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றுறீங்க. அப்படி நிறைவேற்றும் போது யூ வில் டெஃபினெட்லி பி அ கிவர். நீங்கள் நிச்சயமாக கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நம்மளை கொடுக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். நல்லா சொல்லுங்கள், பக்கத்தில் மத்தியெல்லாம் வராது வாய். நல்ல பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நல்லா சொல்லுங்கள், கர்த்தர் நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு கேட்கும் போது சந்தோஷமெல்லாம் இருக்கலாம். நாங்கள் இதை கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும், என் வாழ்க்கையே கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங். நல்லா கவனிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே ஆசீர்வாதம். தட் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங். மனுஷன் உயர்ந்த நிலைக்கான வாழ்க்கை வாழக்கூடிய தரத்தை விளங்கி கொள்ளாத போது வாழ்க்கை இன்னும் தாழ்விலே வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங் இஸ் when you become a giver. நீங்க கொடுக்கிற வாழ்க்கையே கொடுப்பதுக்கான ஒரு அமைப்பில் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றத விளங்கி கொள்ளாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு நாளும் ஆண்டவர் அவன் கையில் கொண்டு போய் என்ன கொடுக்க மாட்டார்னா, துன்மார்க்கன் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில் கொடுக்கவே மாட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனாக இருந்தபோது ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள், ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். அப்போ கேம்புக்கு போயிருந்தபோது அந்த கேம்பில் ஏதோ ஒரு தட்டுப்பாடு வந்துச்சு. ஏன்னா கடைசி நாள் அந்த கேம்பில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். கேம்புக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு பாருங்கள். அந்த பேலன்ஸ் இருந்ததில் என்ன சொன்னாங்கன்னா, கடைசி ஒரு ஜாம் பண்ணிட்டு இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு காணிக்கை எடுக்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ காசு வந்து நமக்கு இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த காசை வந்திருக்கிற நீங்கள் கொடுக்காம நம்ம யாரும் வெளியே போக முடியாதுன்னாங்க. எல்லாம் ஆமாம் எப்படி வந்திருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் இருக்கிறதெல்லாம் தொடச்சி காலியாகி நம்மளை எப்படா வீட்டுக்கு கூட்டு போவாங்கன்னு காத்துருக்கிற நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, இது கொடுத்தா தான் போக முடியும்னா, இது எப்படி இருக்குன்னா, இது வந்து பகல் கொள்ள மாதிரி இது கொடுத்தாதான் பஸ் ஏறுவீங்க, கொடுத்தாதான் இந்த கேம்பை விட்டு வெளியே போக முடியும்னா, அது வந்து அதை புரிந்து கொள்ள, அது சரியான அமைப்பில் தேவன் நம்மளை கொண்டு போய் வைக்கலன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு ஒன்றும் ஒரு கட்டாயத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கல. நல்லா நீங்கள் யோசிக்கணும், உங்களை அப்படி ஒரு கட்டாயத்தில் டோரெல்லாம் இழுத்து மூடுப்பா, கேட்லாம் இழுத்து மூடு, கொடுக்காம நீங்கள் யாரும் வெளியே போகலான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி நம்ம சர்ச்சில் ஒரு நாளும் எந்த காலமும் பண்ண போகிறதில்ல. எப்போ நம்முடைய சபையினுடைய வாசல் திறந்து பிரசங்கம் பண்ணும்போது எழுந்து போனால் போங்க, உங்கள் விருப்பம். கொடுக்கணும்னா கொடுங்க, கொடுக்கலனா
போங்க, ஒன்றும் கட்டாயப்படுத்தி கொடுத்தாதான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. 2 பேர் பாடி கார்டு மாதிரி நிற்க வச்சுட்டு கொடுத்தாங்களா செக் பண்ணிட்டு அனுப்புங்க அப்படின்னா அப்படியா பண்ணுறோம்? ஆனால் ஒன்று செய்கிறேன், கர்த்தர் வாழ்க்கையில் எது உயர்ந்த நிலையில் இருப்பது என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். ஏன் ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஏன் துன்மார்க்கம் கையிலிருந்து நீதிமான் கையில் கொண்டு வராரு, ஏன் மூலமாக கர்த்தர் அவர் வச்சிருக்கிற உடன்படிக்கையை நிறைவேற்ற ஏன் என்ன ஆசீர்வதிக்கிறார், ஏன் என்ன ஆசீர்வாதமானவனாக மாத்துறாரு, ஏன் என் மூலமாக ஆண்டவர் செய்ய விரும்புகிற ப்ரோக்ராம் பிளானை பர்பஸை நிறைவேற்ற என்ன கர்த்தர் கொடுக்கிறவனா மாற்ற விரும்புகிறாரு. இதெல்லாம் ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளனா, நான் சொல்கிறேன், கொடுக்கிறத பற்றி கேட்டவனா அப்செட் ஆகிடுவான். நல்லா கவனிக்கணும் நீங்கள் இதை. ஏன் கர்த்தர் என்னை கொடுக்கிறவனா வைக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, எனக்கு நன்மையை கொடுப்பேன்றாரு, எனக்கு துன்மார்க்கம் கையில் ஆஸ்தி எடுத்து நீதிமான கையில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இவ்வளோத்தையும் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு தான் எனக்கு உணர்த்தி காட்டுறாரு என்ன கர்த்தர் அவருடைய ப்ரோக்ராமையும் பிளானையும் பர்பஸையும் நிறைவேற்ற என்னை ஒரு கிவரா, என்னை கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றுறாரு. அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் ஆஃப் லிவிங்ன்றாரு. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. கொடுப்பதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறியணும்னா ஒரே ஒரு காரியத்தை வச்சு அறிஞ்சுக்கொள்ளலாம். God will give each and every one of you a chance. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கிறவன் என்பதை நீங்கள் புரிந்து, தேவன் எதற்காக என்னை கொடுக்குறவனா வச்சிருக்கிறாரு, ஏன் என்கிட்ட கொடுக்குறாரு, ஏன் என்ன ஆண்டவர் நம்புறாரு, என் மேலே ஏன் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை வச்சிருக்கிறார், ஏன் இந்த துன்மார்க்கம் கையில் ஆஸ்தியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய ப்ரோக்ராம், அவருடைய பிளான், அவருடைய பர்பஸ், அவருடைய சுவிசேஷம், அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக என்ன கொடுக்கிறவனா ஏன் மாற்ற விரும்புகிறாரு. இதெல்லாம் ஒரு மனுஷன் கரெக்டாக புரிந்து வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிற அந்த உச்சகட்டமான நிலை கொடுப்பது வாழ்க்கையில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங்கில் வாழணுன்ற ஒரு சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்னா, அந்த மனுஷன் தன்னை எப்படி செக் பண்ணலான்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆர் வி அ கிவர் அப்படின்றத செக் பண்ண, நான் கர்த்தர் விரும்புகிறபடி கொடுக்குறவனா இருக்கிறேனா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயத்தை நீ சோதிச்சு பாருன்றாரு. செக் யுவர் ஹார்ட்டை. உன் இருதயம் உனக்கு ஒரு சான்ஸ், நமக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாராம் கர்த்தர். என் இருதயத்தை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு என் இருதயம் கொடுக்கக்கூடிய இருதயமா இருக்கா. இயேசுனா சொன்னார் பாருங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கும். நல்லா கவனிங்க. பொக்கிஷம் பெருசு இல்லை, உங்க இருதயம் தான் பெருசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொக்கிஷம் பெருசு இல்லை. நல்லா சொல்லணும், பொக்கிஷம் பெருசு இல்லை. கர்த்தர் உங்க பொக்கிஷத்தை பார்க்கல, உங்க இருதயத்தை தான் பார்க்கிறார். பொக்கிஷம் வெளிப்புறமான காரியங்கள். நல்லா கவனிங்க, பணம், பொருள், இதெல்லாம் வெளிப்புறமான காரியம். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனும் வெளிப்புறத்தை பார்க்கிறார். இந்த பாருங்க, நம்ம கையில வர எல்லா நன்மைகளும் வெளிப்புறமான காரியங்கள். நம்ம கையில் இருக்கிற வெளியரங்கமான காரியத்தை பார்க்கல. கர்த்தர் என் உள்ளத்தை, என் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறாரு. என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, என் இருதயத்தை நான் செக் பண்ணணும் பாருங்க. என் இருதயம் என்ன கரெக்டாக இருக்கணும்னா, நான் சொல்கிறேன், என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு நேராக நான் கொண்டு அதை சரியான நிலையில் நிறுத்துகிற ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன மாத்துறார். பொக்கிஷம் பெருசு இல்லை, நம்முடைய இருதயம் தான் பெருசு. கையவதை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா நன்மைகள் பெருசல்ல, கர்த்தருக்கு என் இருதயம் தான் பெருசு. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கையை உயர்த்தி, என் இருதயம் தான் கர்த்தருக்கு ரொம்ப பெருசு. அதுதான் ஆண்டவர் சொன்ன, வாய் கூட பெருசு இல்லைன்ட்டாரு. ஏன்னா வாய் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், இருதயம் இன்னொரு டைரக்ஷனில் இருக்கும். வாய் சொல்லும், என்ன சொல்லும், ஆண்டவர் இருந்திருந்தா நான் என்ன மாதிரி கொடுக்க முடியுமா ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, இரு உன் இருதயம் எங்க இருக்குன்னு பாரு. ஏன்னா வாயில் நிறைய நம்ம என்ன இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் பேசலாம். ஆனால் ஆண்டவர் எங்கே செக் பண்ணுறாரு, எங்கே வெயிட்டை வச்சு பேலன்ஸ் பண்ண பார்க்குறாருன்னா நம்முடைய இருதயம். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்தை தான் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுறாரு. உங்கள் இருதயத்து மேலே கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்தை தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு பாருங்க. உங்கள் இருதயம் தேவனை நேசிக்குதா? உங்க இருதயம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் தேவன் மேல் அன்புள்ளதா இருக்கா?
உங்க இருதயம் தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பணுன்ற ஆசை இருக்கா? உங்க இருதயம் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அழிக்கப்படுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை, எது தேவனுடைய ஆசை? இப்படி உங்க இருதயத்துக்குள்ள வாஞ்சையும் விருப்பம் இருக்கணும். அதுக்கேற்ற செய்கை, அதுக்கேற்ற செயல்முறைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ உன்னை நான் செக் பண்ணலாம். கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுத்து எனக்கு எல்லா காரியங்களையும் புரிய வச்சோம். ஆண்டவருடைய ப்ரோக்ராமுக்கும் பிளானுக்கும் பர்பஸுக்கும் நான் ஒரு கிவராக இல்லைனா, இஃப் ஐ எம் நாட் அ கிவர், நான் கொடுக்கிறவனா இல்லைனா, என் இருதயம் அதன் மேலே இல்லை, கர்த்தர் மேலே இல்லை. என்னை நம்பி கர்த்தர் கொடுக்குறாரே, என்னை நம்பி என்னை ஆசீர்வதிக்கிறாரே, என்னை நம்பி என்னை உயர்த்துறாரே, அவர் என்னை நம்புறாரு. எப்படி நம்புறாரு? என் இருதயத்தை பார்த்து நம்புறாரு. என் பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ள நான் என் வசனத்தை வைக்கிறேன். என் வசனம் என் பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ள ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உண்டாக்குது. என்னுடைய ப்ரோக்ராம், என்னுடைய பிளான், என்னுடைய பர்பஸை அவர்கள் புரிந்து, நான் கொடுக்கிறத வாங்குறவர்கள் மாத்திரமல்ல, அதை மறுபடியும் தேவ ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நம்பிதான் கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறாரு. பாருங்கள், வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வைத்து நான் இந்த காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் மார்க் சுவிசேஷம் கவனிச்சிங்கன்னா 12ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஏழை விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழை விதவையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசுநாதர் இந்த ஏழை விதவையை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். இயேசுநாதர் ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போன உடனே இயேசுநாதர் அங்கே இருக்கிறவர்களுடைய இருதயத்தை தான் செக் பண்ணுறாரு. இருதயத்தை செக் பண்ணுறது எங்கே போய் உட்காந்தாரா? ஹலோ, நல்லா கவனிக்கணும். என்ன பாஸ்டர் சுற்றி சுற்றி எங்கேயும் வர மாதிரி இருக்க? சொல்கிற விஷயத்தை கவனிங்க. ஆண்டவர் கவனித்து மனுஷனுடைய இருதயத்தை செக் பண்ணுறதுக்கு எங்கே போயிட்டாருன்னா, கரெக்டாக காணிக்கை பெட்டிக்கிட்ட வந்துட்டார். ஏன்னா அங்கே தானே கொடுக்குறான் மனுஷன். கொடுக்குற வாழ்க்கையினுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங்கில் ஒரு மனுஷன் வாழ்கிறானா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக ஆண்டவர் எங்கே வந்துட்டார்னா, அந்த காணிக்கை பெட்டிக்கிட்ட ஆண்டவர் நான் யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு ஆண்டவர் காணிக்கை பெட்டி தான் வச்சிங்க, தான் காணிக்கை பெட்டின்னு வச்சிங்க, இந்த புல்பீட்டு தான், இந்த பலிபீடம் தான் காணிக்கை பெட்டின்னு வச்சிங்க. ஏசுநாதர் இங்கே நிற்கிறாரு காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி நின்றுட்டு, காணிக்கை போட வரவங்க ஒவ்வொருத்தனையும் காணிக்கையும் பார்க்குறான், மூஞ்சியும் பார்க்குறாரு. இப்படி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பெரிய இயேசுநாதன் நினைப்பா உனக்கு மனசில்? இயேசுநாதர் செஞ்சாருங்க. ஒருத்தனும் ஒரு பேச்சும் பேசலை. அவரு பார்க்குறாரு, ஒருத்தனையும் பார்க்குறாரு, போடுறாங்க. அதை கொஞ்சம் வாசிப்போமா? அங்கே பாருங்கள், 41ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கு, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய், ஐஸ்வர்யவான அதிகமாக போடுறான். இயேசுநாதர் பார்க்குறாருன்னு, ஐயோ இயேசுநாதர் பார்க்குறாருப்பா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு இன்னைக்கு அப்படி என்ன பண்ணானா, அதிகமாக போட்டாங்களாம். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு பாருங்க, ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு, நம்ம ஒரு பாஷையாக இது பார்த்தீங்களா, அது என்ன மெட்ராஸ் பாஷை மாதிரி இது, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதிலிருந்து எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நல்லா அவன் என்ன சொல்றாரு பாருங்க, காணிக்கப்பட்டு நின்றுட்டு ஆண்டவர் செக் பண்றாரு. இங்க என்ன செக் பண்றாருன்னா, இருதயத்தை செக் பண்றாரு. இருதயத்தை செக் பண்ணும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, ஐஸ்வர்யவான் அவன்கிட்ட இருக்கிற நிறைய போடுறானா, அநேகமா அவன் அங்க போட்டிருக்கு, அதிகமாய் போட்டிருக்கு. இந்த ஏழை விதவையை குறித்து சொல்லும் போது, அவங்க கிட்ட இருந்த அவ வறுமையிலிருந்து
அவள் வைத்திருந்த வாழ்வாதாரத்திலிருந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து அவள் போட்டான்னு சொல்லியிருக்கு. நிறைய நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், காணிக்கை போடும்போது நிறைய விஷயத்தில் எப்படி போயிடுறோம்னா, கொடுக்கக்கூடிய காரியம் வரும்போது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிச்சு பாரு. நான் உண்மையாக கேட்கணும்னா, உங்கள் வலது கை கொடுக்கறது உங்கள் இடது கைக்கு தெரியாதா? ஹலோ, உண்மையாக உங்கள் மனசாட்சிக்கு என்ன விரோதமாக பேசாமல் நீங்கள் வலது கையில் கொடுக்கறது உங்கள் இடது கைக்கு தெரியாதா என்ன? கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும்போது, கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்கும்போது, இந்த காணிக்கையை நீங்கள் ஆண்டவருக்குன்னு செலுத்தும் போது உங்கள் வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாதா என்ன? தெரியும், தெரியுமே நமக்கு. ஆண்டவர் சொல்கிறார், அதை எதை பொறுப்படுத்தி, மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்கிறார், எதை பொறுப்படுத்தி சொல்கிறாரு? தானம் தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது? வலது கை கொடுக்கிறது இடது கை. ஆனால் நம்ம என்ன மாற்றிட்டோம்? கர்த்தர் கொடுக்கறதையே எப்படி ஆக்கிட்டோம்? நம்ம கொடுக்கறது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. சிலர்லாம் பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்கெட்டில் கையை விட்டு என்ன வர நோட்டை அப்படியே கசக்கி அப்படியே எடுத்து அதை சுருட்டி என்ன பிசைஞ்சு, இந்த ரசம் சோறு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு என்ன அப்படியே புள்ள போட்டுருவாங்க. சில நேரம் பாடு இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து என்ன விரித்து கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறவங்க இருப்பாங்க பாருங்கள், சர்ச்சில் இருந்து. அவங்க போனால் அவங்கள மேலங்கிலையும் பார்க்குறாங்களே, இவங்க எங்கேருந்து எடுத்து வந்துக்கிறான் அந்த காசை? அப்படி என்னதான் பண்ணாலும் அது என்ன அது ஒரிஜினல் ஃபார்மேஷன் வரமாட்டுது. ஏவா வலது கை கொடுக்கறது? ஆமாம், கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் உனக்கு தெரியணுன்றார். கர்த்தருக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு என் வலது கைக்கும் என் இடது கைக்கும் கண்டிப்பாக தெரியும். கர்த்தர் என்னை என்ன ஆசீர்வதிக்கிறாரு, எவ்வளோ வருமானத்தை கொடுக்குறாரு, எவ்வளோ நன்மையை கர்த்தர் என் வாழ்க்கைக்குள்ளே வர வைக்கிறாரு, ஏன் துன்மார்க்கம் கையிலேருந்து எடுத்து ஆஸ்தியை நீதிமான் கையில் கொடுக்குறாரு, ஏன் என் மேலே ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக்குவன்ற உடன்படிக்கை ஏன் வச்சிருக்கிறாரு, ஏன் என் மேலே கர்த்தர் பெரிய ப்ரோக்ராமையும் பிளானையும் நோக்கத்தையும் கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஏன் இதை என்கிட்ட கொடுக்குறாரு? என்ன ஆண்டவர் கொடுக்கக்கூடியவனா இருப்பதுக்காக நான் அறிந்து கொடுக்குறேன். சும்மா அப்படியே தெரியாம கொடுக்கல. கர்த்தருக்கு ஏன் கொடுக்குறேன், எதற்காக கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறார், இப்போ நான் எப்படி கொடுக்கணும், எவ்வளவு தாராளமா கொடுக்கணும் ஆண்டவருக்கு என்பதை நான் அறிந்து கொடுப்பதின் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட வாழும் நிலை என்பதை அறிந்து கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்ற தானம் தர்மம் பண்ணும்போது மாத்திரம் உன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியுது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, தானம் தர்மம் தான் அப்படியே பெரிய பப்ளிசிட்டிலாம் பண்ணுறது. கொடுக்கறது 2 லுங்கி கொடுப்பாங்க, என்ன இத்து போன ஒரு சாரியை கொடுக்கறது. அது 2 நாள் போட்டாலும் 3ஆவது வாஷில் அது அப்படியே டாராக கிழிஞ்சிடும். அப்புறம் கந்த துணி தான் யூஸ் ஆகும். கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு என்ன வந்துடுவான் கேமராமேன் கேமரா தூக்கிட்டு வந்துடுவான். அவர் யாராவது ஸ்பான்சர் பண்ணுறான், அவருக்கு பெரிய மாலெல்லாம் கொண்டு வந்துடும். ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ ஜோராக பண்ணுறியா, உன்னுடைய ரிவார்டு அங்கேயே முடிஞ்சு போச்சுன்றாரு. ஆண்டவர் சொல்ற வலது கை கொடுக்கிறது இடது கை கொடுக்கிறது தெரியக்கூடாதுன்னா, இதை கொடுக்கறதுனால கர்த்தர் உனக்கு கொடுக்குற பலன் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறார் நமக்கு தெரியாது. அந்த விதத்துல பலன் எதிர்பார்க்காம கொடுக்கிறது தான் தானம் தர்மம். நல்ல கவனிங்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல கவனிச்சு பாருங்க, எல்லா தானம் தர்மக்கும் எல்லாத்தையும் அதை கேப்சர் பண்ணி அதை ஊருக்கெல்லாம் டமாரம் அடிச்சு எல்லாம் தலைகீழ இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கொடுக்கும்போது இப்படி அப்படியே டமாரம் அடித்து கொடுக்கறதுக்காக உன்கிட்ட கொடுக்கல, உன் இருதயம் எப்படி இருக்குன்றதை நீ செக் பண்ணணும். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவன் உங்கள் கையில் ஒரு நன்மையை கொடுக்கும்போது, கர்த்தர் உங்கள் கையில் இருக்கிறத பார்க்கல, கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். கையை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என்னுடைய இருதயத்தை பார்க்குறார். கர்த்தர் நம்ம ஆராதிக்கும் போது நம்மளை பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளப்பா. ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வரும்போது, அன்னைக்கு காணிக்கை பெட்டிக்கிட்ட வந்து நின்று பார்த்தாரு பார்த்தீங்களா, அது மாதிரி பக்கத்தில் நம்மளை ஒத்து பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா ஆமேன்லாம் நல்லா ஜோராக தான் போடுற நீ என்ன, ஆமேன் அல்லேலூயா தையான் 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 கையை தட்டிக்கிட்டு அப்படியே தையான் தையான், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு, அதெல்லாம் நல்லதாகுது. ஆனால் உன்னுடைய இருதயம் எங்கே இருக்குன்றத நான் எப்படி செக் பண்ணுறேன்னா, நீ நான் கொடுக்கும் நன்மைகளை வாங்கி எப்படி கொடுக்கிறவனாய் நீ இருக்கிற என்பதை வைத்தே கர்த்தர் நம்முடைய இருதயம் எங்கே இருக்குன்றதை நம்மளை ஆண்டவர் கண்டுபிடிக்க வைக்கிறார்.
நல்லா கவனிங்க, இங்க கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதான் சொல்றாரு, பார்த்துட்டு ஆண்டவர் பாருங்க அப்சர்வ் பண்றாரு. ஐஸ்வர்யவான் வந்து கொண்டு வந்து போட்டான், அவனுடைய நிறைவிலிருந்து போட்டான்னு சொல்லியிருக்கு. ஏழை கொண்டு வந்து போடுறா, அவள் தன்னுடைய வறுமையிலிருந்து போடுகிறார். சொன்ன உடனே இப்போ இயேசுநாதர் சீஷர்களை கூப்பிடுறாரு. 43 வசனம் கவனிச்சு பாரு. அங்க சொல்ற சீஷர்களை கூப்பிட்டு அங்க சொல்றாரு, அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யவான் போட்டான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா இவன் எப்படி போட்டான்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு, அவன் தான் வீட்டு பில்லை கட்டிட்டு, அவன் தனக்கு வேண்டிய எல்லா காரியம் செஞ்சு முடிச்சுட்டு, கடைசியா அவன் இடத்துல இருக்கிற மீதம் மிச்சத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து அவன் போடுறான். அதுதான் ஆண்டவர் பொறுப்படுத்துறார். ஆனா இவன் அப்படி இல்லை, தன்னிடத்துல இருந்து தான் போய் வேலை செய்து பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, அந்த 42ஆம் வசனம் பாருங்க. 2 காசுக்கு அங்க என்ன, ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டானா நீங்க நினைச்சிக்க கூடாது அது என்ன, அது ரொம்ப அற்பமான காரியமாச்சு அப்படின்னு ரொம்ப சீப்பான காரியம் நினைச்சிக்க கூடாது. அந்த நாட்கள்ல இந்த 2 காசு சொல்றாங்க 2 காப்பர் காயினுக்கு சமமா. அந்த நாட்களில் ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த ரோமர் அரசாண்ட காலத்தில் அப்போ வந்து காப்பர் காயின் தான் கரன்சி. அங்கே இவ வந்து போய் வேலை செய்கிறா, அந்த வேலைக்கு அவ பெற்றுக்கொண்ட கூலி என்னன்னா 2 காப்பர் காயினுக்கு சமம். அந்த 2 காப்பர் காயின் சமம். அன்னைக்கு என்ன வேல்யூ தெரியுமா, ரோமர் அரசாங்கம் செய்யும் போது அந்த ரோமர் சோல்ஜராக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு நாளுக்கு கிடைக்கிற 25% சம்பளத்தினுடைய வேல்யூ தான் அந்த 2 இந்த காப்பர் காயினுடைய வேல்யூ. அந்த நாட்களில் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்கள் சம்பாதிக்கிறது போல சமமான சம்பாத்தியம் கிடையாது. ஆண்கள் அதிகமாக சம்பாதிப்பாங்க, பெண்கள் கம்மியான அந்த நாட்களில் இருந்த ஒரு கலாச்சாரம் பாருங்க. அப்போ இவ போய் எங்கேயோ வேலை செஞ்சிருக்கிறா, தினந்தோறும் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறா, அவளுக்கான கூலி அவர் பெறுகிறா, பெற்று தேவ ஆலயத்துக்கு வருகிறா. தேவ ஆலயத்துக்கு வரும்போது அவள் வச்சிருந்த ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன்னா ஏழை விதவனா அவள் கையில் என்னமோ என்ன ரொம்ப சொற்பமாக நீங்கள் 25% ஆஃப் என்ன ஒரு ரோமர் சோல்ஜர் ஒரு நாள் சம்பாதிக்கிற அவனுடைய சம்பாத்தியத்தில் 25% வேல்யூ உள்ள பணத்தை கையில் வச்சிருந்தா. யோசித்து பாருங்க, கொண்டு வந்து அவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு பணத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவ போடுறா. என்ன தீர்மானிக்கிறா, அவ யோசிக்கிறா, தினந்தோறும் நான் போய் இப்படியே என்னுடைய வாழ்வாதாரத்துக்கே இப்படியே நான் அல்லோல் பட வேண்டியதா இருக்கே, என் வாழ்க்கை மாறாதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா? இவ பாருங்க, ஒரு யூத பெண்ணா இருந்ததுனால ஆபிரகாம் யாருன்னு தெரியும், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியும், எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் என்பதை அறிந்து ஆலயத்துக்குள்ள வர ஒரு தீர்மானம் பண்றா. இப்படியே இந்த தரித்திரத்திலே இருக்கக்கூடாது, இப்படியே ஒவ்வொரு நாளும் வாய்க்கும் கைக்கும் எட்டா தொலைவிலே நான் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த தரித்திரத்தில் நான் வெளியே வரணும் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்து தான் இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புறா. அவ வந்து கொண்டு வந்து போட்டா போறங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவளுடைய சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கர்த்தருக்குண்டு அவ படைத்த போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இயேசுநாதர் அவளுக்கு என்ன விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு சொல்லவே இல்லை. நீங்க வாசித்து பாருங்க, எங்கேயா சொல்லியிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அவ தன்னுடைய என்ன இருதயத்தை ஆண்டவர் காட்டின போது நான் சொல்றேங்க, கர்த்தர் நிச்சயமா அவளை வெறுமையா அனுப்பியிருக்கவே மாட்டார், நிச்சயமா அனுப்பியிருக்க மாட்டார். அவ இருதயம் கரெக்டா இருக்கிறத ஆண்டவர் பார்த்த உடனே நான் சொல்றேன், அவளுக்கு ஏராளமான சொல்லல பைபிள்ல என்ன மாதிரி நன்மை வந்துச்சு, அவளுக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார் சொல்லல. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் யாரையும் வெறுமே அனுப்புகிறவர் அல்ல. கர்த்தருக்கென்று ஒரு மனுஷன் கையை திறந்து கொடுப்பானா அவனை கர்த்தர் ஓட்டாண்டி ஆக விட மாட்டார். அவனை பல மடங்கு, பல 1000 மடங்கு அவனை உயர்த்த கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் அவர் நம்மளை ஏமாற்றம் அடைய விட மாட்டார், நம்மளை தேவன் கனப்படுத்துகிறவர். நான் நினைக்கிறேன் இந்த சகோதரியை கர்த்தர் மெய்யாகவே கனப்படுத்தியிருப்பார். அடுத்த முறை வரும்போது 2 வெள்ளி காசு இல்லை, அதுக்கு மேலேயே போட்டிருப்பா. ஏன்னா அந்த அளவு கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சிருப்பார். என்ன சொல்றாரு இங்கெல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த ஐஸ்வர்யமான இடத்துல பணம் இருந்துச்சு, ஆனா உள்ளம் இருதயம் சரியில்லை. ஆனா இங்க இந்த
ஒரு தேவனை நம்புறவர். அதுதான் அந்த 2 கம்பேரிசன் தான் காட்டுறேன், நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்க மேல ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார், உங்களை கொண்டு கர்த்தர் அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் புரோகிராமையும் நிறைவேற்ற துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில கொடுக்கிறார். உங்க இருதயத்தை நல்ல இருதயமாக்குறாரு. உங்க இருதயம் கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடிய இருதயமா இருக்கணும்னா நல்லா கவனிங்க, உங்க மேலதான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க அவர் வல்லவராக இருப்பார். அந்த ஏழை விதவை எப்படி ஆசீர்வதிச்சிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவ போட்டா அவளுடைய சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு என்று போட்டு காட்டுறா, என் இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. ஒரு ஊழியக்காரன் சொன்ன சாட்சியை கேட்ட ஆச்சரியமா இருந்துச்சு. ஓரல் ராபர்ட்ங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட அருமையான கர்த்தருடைய மனுஷன், ஆண்டவர் மேல அதிக விசுவாசம் வச்சிருந்த ஒரு மனுஷன் பாருங்க. ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் வந்தபோது பல கஷ்டங்கள் பல பாடுகள் வழியாக போனார். விவாகமாச்சு, விவாக வாழ்க்கையை கூட நடத்துவதுக்கு போதுமான பணம் இல்லை, மனைவியை சந்தோஷமாக வைக்க, குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த, வீட்டுக்கு வாடகை கட்ட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் தவித்த நாட்கள் உண்டு. அப்படி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த சபையில் கிருபையாக ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து, அவருக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுத்து ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிச்சாராம். இப்போ சொல்கிறாரு, கடவுள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுத்து அந்த சம்பளத்தை எடுத்துட்டு நான் கொண்டு போய் என் மனைவி கொடுத்து என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கவும் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினச்சி நான் ஆசையாக எடுத்துகிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ கொண்டு வந்ததை நான் உனக்கு கொடுத்த இந்த இன்க்ரிமெண்ட்டை இன்னொருவருக்கு கொண்டு போய் அந்த ஊழியக்காரன் கையில் கொடுன்னு கர்த்தர் சொன்னார். சொல்கிறார், நான் ஆசையோடு எடுத்து எத்தனையோ நாள் கஷ்டம், வீட்டில் பால் வாங்குறதுக்கு வழி இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிடல, நான் இன்னைக்கு இதை எடுத்துகிட்டு போய் என் குடும்பத்தோட என் மனைவி கையில் கொடுத்து நான் என் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யணும்னு ஆசையாக எடுத்துகிட்டு போகலான்னு வரும்போது கர்த்தர் எனக்கு நேராக ஒரு ஊழியக்காரனை வர வச்சு அந்த ஊழியக்காரனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் எனக்கு கொடுன்னு சொல்கிறார். தெளிவாக எனக்கு கேட்குது, தெளிவாக புரியுது. அவர் சொல்கிறார், கர்த்தர் சொன்னதுக்கு மீறி நான் செய்ய முடியல, நான் எடுத்தது அப்படியே அந்த ஊழியக்காரங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் சொல்கிறார். வீட்டுக்கு வந்து தன்னுடைய கதையை சொல்கிறாரு. மனைவிக்கு தெரியும் இந்த மாதிரி அவருக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கே, வீட்டுக்கு வந்து ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், அந்த மனுஷன் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இது போல் ஒரு வேதனையான நாள் நான் பார்த்ததே கிடையாது. நான் வீட்டுக்கு வந்தேன், என் மனைவி என்கிட்ட பேசலை, குடும்பம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ராத்திரி நான் என் படுக்கையில் படுத்து கொண்டு இருந்த போது அந்த 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 இரவு நான் தூங்கினது வேதனையான தூக்கமாக இருந்துச்சு, தூங்க முடியல. அவர் சொல்றாரு, நடுராத்திரியில திடீரென்று யாரோ வந்து என் கதவை வந்து தட்டுறார்கள். என்ன அது, யாரோ கதவை தட்டுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அதிர்ச்சியா எழும்பி போய் கதவை திறந்தாராம். வெளியே ஒரு மனுஷன் கை நிறைய ஒரு கட்டு டாலர் இப்படி பிடிச்சிக்கிட்டு வந்து நின்று சொன்னாராம், கடவுள் என்னை வந்து உன் கையில் கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறார், ஏன்னா தூங்க முடியல, எனக்குள்ள நிம்மதியாக இருக்க முடியல, இதை வாங்கினப்போ தான் நிம்மதின்னு சொன்னாராம். அவர் சொல்கிறார், அந்த மனுஷன் எனக்கு கிடைச்ச இன்க்ரிமெண்ட் என்னமோ கம்மி தான். அவர் சொல்கிறாரு, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேங்க. அவர் சொல்கிறாரு, நான் என் கையில் $100 நோட்டை நான் பார்த்ததே வாங்கினதே இல்லை. அன்னைக்கு அந்த ராத்திரி அந்த மனுஷனை தட்டி எழுப்பி தூங்க விடாமல் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பதுக்காக சொல்கிறாரு, $400 கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். அதுதான் முதல் முறை அவ்வளோ டாலரை நான் கையில் பிடிக்கிறேன்றாரு. அதுக்கு பிறகு அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தி பெரிய யூனிவர்சிட்டிலாம் கட்டி இன்னைக்கு எத்தனை ஊழியர்களை உருவாக்கி எத்தனை சபைகளை உலகம் முழுவதும் அவர் ஸ்தாபித்திருக்காருன்றதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நல்லா கவனிங்க, கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை ஒரு மனுஷன் பயன்படுத்தும் போது நமக்காக யாருடைய இருதயத்தை தட்டணுமோ கர்த்தர் தட்டுவார், யாருடைய கதவுகளை தட்டணுமோ கர்த்தர் தட்டுவார், யாருக்கிட்ட இருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கணுமோ. சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த ராத்திரி யாரு வந்து தட்டி எனக்கு கொடுத்தா, அந்த மனுஷன் எனக்கு முன்ன பின்ன தெரியாது, இன்னமும் அவர் யாருன்னு தெரியாது, கொடுத்துட்டு போயிட்டார் அவரு. நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்கும்னா நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராய் நமக்கு வேலை செய்கிற அற்புதமான தேவன். நம்முடைய தேவைகளில், நம்முடைய எதிர்பார்ப்பில், நம்முடைய எல்லா வேண்டுதலிலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அவர் நிரூபிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுடைய ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் போது நல்லா கவனிங்க, when you become a giver,
யூ புட் யுவர் ட்ரஸ்ட், யூ ஓப்பன் யுவர் ஹார்ட் டு காட். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் ஒன்றை நீங்கள் ஆழமாக பதிய வைக்கிறீங்க. என்னென்னா, ஆண்டவரே நான் கொடுப்பதே உம்மை நம்பி கொடுக்குறேன். ஆண்டவரே என் கையை உம்மை நம்பி நான் திறக்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் கையை திறக்க முடியலையா, கையை திறந்து கொடுக்க முடியலையா, அவன் இருதயத்தில் கர்த்தரை நம்ப முடியல. அவனுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? என் தரித்திரத்தை மாற்ற அவரால் முடியும், என் கஷ்டத்தை மாற்ற அவரால் முடியும், என்னுடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியும்ன்றதை நான் நம்பலை. என்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியைகள் வெளியே வரலை. அதனால் நான் ரிசீவ் பண்ணுறதுல கவனம் வைக்கிறேன் ஒழிய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங் கிவிங்காக மாறும், கிவராக மாறும்போது தான், கொடுக்கிறவனாய் மாறும்போது தான். கர்த்தர் நல்லா கவனிங்க, நம்மளை பார்த்து ஒன்றுமே கொடுக்காம நீ கொடுக்கிறவனாக இருன்னு சொல்ல மாட்டார். எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் ஒருவனுக்கும் ஒருத்தருக்கும் எதையும் கொடுக்காதவர் அல்ல, எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யார்? எல்லாவற்றையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுத்துட்டு சொல்றார். யோசித்து பார்க்க முடிஞ்சா, துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமான ஆக்கி உன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன்றாரு. இப்பெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுதா? என் இருதயத்தை நல்ல இருதயமா மாத்துறதுக்கு வசனத்தை வாரம் வாரம் கேட்க வைக்கிறாரு. என் இருதயம் எங்க இருக்குன்றத என்னை ஆண்டவர் சோதித்து பார்க்க வைக்கிறாரு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இவ்வளத்தையும் பண்ற கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுக்காம போயிடுவாரா? நிச்சயமா உங்களுக்கு நேரம். நான் சொல்றேன் கவனிங்க, இந்த நாட்களில் கர்த்தர் இந்த சத்தியத்தை போதிக்கிறாருன்னா உங்கள் கைக்கு நேராக ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு நேராக வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய ரிசோர்ஸை கர்த்தர் உங்களுக்கு நேராக திறக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நேராக ஒரு பெரிய, இன்னைக்கு ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் எம்டியாக இருக்கலாம், உங்கள் பாத்திரம் காலியாக இருக்கலாம், உங்கள் பாத்திரத்தை நிரப்புற ஒரு ரிசோர்ஸை கர்த்தர் உங்களுக்கு நேராக திறக்கிறார். அப்படி நிரம்பும் போது பாத்திரம் நிரம்பதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என் இருதயம் கர்த்தர் மேலே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். எல்லா நேரமும் நம்ம எதை பார்க்குறோம்? நம்ம அக்கௌண்ட்டு, நம்ம பணம், நம்ம கையில் என்ன இருக்குது, இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை பார்க்காத, ரிசோர்ஸை கொடுக்கிறவர் நான், வழிகளை திறக்கிறவர் நான், நன்மைகளை உனக்கு உண்டு பண்ணுகிற கர்த்தர் நான், நீதிமான கைக்கு துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிற கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறேன், நான் செய்கிற ஒரு சின்ன வேலையில் கூட கர்த்தர் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதங்களை செய்கிற தேவன் என் கூட இருக்கும்போது நான் எதுக்குங்க வேற எங்கேயும் போய் கண்ணை நோக்கி பார்க்கணும், கையை உயர்த்திட்டு இருக்கணும்? என் இருதயத்தை கொண்டு போய் கர்த்தர் மேலே பதிய வைக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த நாட்களில் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சபையில் வர ஒவ்வொருவரையும் பொருளாதாரத்தில் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு நேராக திறப்பார். நிச்சயமாக திறப்பார். இல்லைன்னா என்ன இதை போதிக்க வைக்க மாட்டார். எனக்கு அதில் ஆழமான நம்பிக்கை உண்டு. கர்த்தர் சபைக்கு ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் ஒன்று போதிக்கிறார்னா நமக்கு நேராக கர்த்தர் நிறைய வளன்களை, நிறைய ரிசோர்ஸை கர்த்தர் திறக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நிறைய வாசல்களை நமக்காக திறக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு நேராக, என் பிள்ளைகளுக்கு நேராக, என் எதிர்காலத்துக்கு நேராக கர்த்தர் அநேக வாசல்களை கர்த்தர் நமக்கு நேராக திறக்கிறார். எப்படி நடக்கும், எப்போ திறப்பா தெரியாது. நான் நினைக்காத நேரங்களில் கர்த்தர் எனக்கான வாசல்களை திறந்து என்னை நிரப்பக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ மழையும் பார்க்க மாட்ட, காத்தையும் பார்க்க மாட்டேன், ஆனால் பள்ளத்தாக்கலாம் எப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் நிரப்பு. ஆண்டவர், ஐ எம் ரெடி டு பி ஃபில்டு. நீர் நிரப்புறதை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஏன் பெற்றுக்கொள்ளனா, என்னை கொடுக்கிறவனா இருப்பதுக்காக தான் என்னை நீர் நிரப்புறீர். நல்லா கவனிங்க, இந்த ஒரு இருதயம், இந்த ஒரு அப்பியாசம் கர்த்தருக்கு முன்பாக சரியானதாக இருக்கும்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் அவர் உங்களை மறக்க. பாருங்க, இவ தன்னுடைய தரித்திரத்துக்கு எதிராக செயல்படுறா. அவகிட்ட இருக்கிற சூழ்நிலைகள், அவகிட்ட இருக்கிற பொருளாதார நிலைகள் அவளை தரித்திரத்திலே வைக்க பார்க்குது. ஆனால் இந்த ஏழை விதவை சொல்றா, இல்லை, ஐ வாண்ட் டு ஓவர் கம் திஸ் பாவர்ட்டி இன் மை லைஃப். இந்த தரித்திரத்தை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். இதே நிலையில் நான் இருக்க விரும்பல. இதே பொருளாதார டெய்லியும் போய் 2 வெள்ளிக்காசு 2 காப்பர் வெள்ளிக்காசை வாங்கிட்டு
இப்படியே என் வாழ்க்கையை நடத்த நான் விரும்பல. இல்ல, கர்த்தர் என்னை இதை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன், என்னை கொண்டு பல காரியங்களை செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் நம்பினதினால தான் அவன் உள்ளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய உள்ளத்துக்குள்ள கடவுளுடைய நம்பிக்கையை உண்டாக்குறாரு. இதெல்லாம் எப்படிங்க கொடுக்க முடிஞ்சிடும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆலயத்துக்குள்ள வந்து தன்னை ஒரு கிவரா அவன் மாத்துறாள, எப்படி மாறிச்சு, எப்படி நடந்துச்சு? அவளுக்குள்ள ஒரு திட்டத்தை கர்த்தர் போறார். நீ தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, உன்னை கொண்டு அநேகரை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீ ஆபிரகாமுடைய குமாரத்தியா இருக்கிற, நீ வாக்குத்தத்தத்துக்குரிய பிள்ளையா இருக்கிற. ஆகவே என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆகவே நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உன் தரித்திரத்தை மாற்றக்கூடிய எண்ணங்களை கர்த்தர் போடுவார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்கள் கஷ்டங்களை மாற்ற, உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான எண்ணங்களை இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் போடுறாரு. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நான் இப்படியே தான் இருக்க போகிறேன்னா அது உங்கள் சாய்ஸு. இல்லை, இதே நிலையில் நான் இருக்க போகிறதில்ல. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழான நிலையில் இல்லை, மேலான நிலைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெறுமையாக இருக்கிற நிலையிலே விட்டுற மாட்டார். அந்த வெறுமையை நிரப்பி காட்டுகிற கர்த்தருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களுக்குள்ள வேலை செய்யும். எங்கிருந்து கொடுக்குறாரு? எப்படி கொண்டு வர்றாரு? ஏன் கொடுக்குறாரு? ஏன் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறாரு? ஏன் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் ப்ரோக்ராமையும் போட்டு வச்சிருக்கிறார்? இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, இது எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஏன்னா உன்னை ஒரு கிவராக மாற்ற. ஐ வாண்ட் டு மேக் யூ ஆஸ் அ கிவர். என்னுடைய ராஜ்யத்துக்கு, என்னுடைய வேலைக்கு, என்னுடைய சுவிசேஷத்துக்கு உன்னை நான் என்னவா மாற்ற விரும்புகிறேன்? கொடுக்கிறவனாய் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். கொடுக்கிறவனாய் நான் இருக்கிறேனான்றதை நான் செக் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அந்த சான்ஸ் என்ன? ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை சோதித்துப்பார். செக் யுவர் ஹார்ட்டை. உன் இருதயத்தை செக் பண்ணிப்பார். ஆண்டவர் சொல்ற, நான் பொக்கிஷத்தை பார்க்கறது இல்லை, நான் உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த ஏழை விதவையினுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அநேகர் கொண்டு வந்து அநேகர் போட்டார்கள். ஆனா இவ போட்டது, அவளுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருந்ததினால இயேசுநாதருடைய இருதயம் அவன் மேல போயிருச்சு. ஏன் இயேசுநாதர் கூப்பிட்டு இந்த சகோதரியை விசேஷமா சொல்லணும்? ஏன்னா அவள் செய்த செய்கை இயேசுநாதருடைய இருதயத்தை அவ பக்கம் திருப்பிச்சுங்க. ஏன்னா அவளுடைய இருதயம் இயேசுநாதர் மேல இருந்தது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய இருதயம் இயேசுநாதர் மேலே இருக்கணும். இங்கே இருக்கிற ஒருத்தரையும் கர்த்தர் வெறுமையாக அனுப்பவே கர்த்தர் மாட்டார். உங்களை நிரப்புவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பார், உங்களுக்கு பொருளாதார நன்மைக்கான நிறைய வாசல்களை கர்த்தர் திறப்பார். எப்படி உங்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்பணுமோ அதற்கான சத்தியங்களை உங்களுக்கு போதித்து அதற்கான வழிகளில் கர்த்தர் உங்களை நடத்தி உன்னை ப்ரூவ் பண்ணி காட்டுவார். உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கர்த்தர் தம்முடைய வேலையை செய்து முடிக்க அவர் வல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம மூலமாக அவருடைய பெரிய ப்ரோக்ராமை, பெரிய பிளானை, பெரிய நோக்கத்தை கர்த்தர் என்ன கொண்டு நிச்சயமாய் நிறைவேற்றுவார். வயது ஒரு பொருட்டல்ல. அல்ல சிலர் நினைக்கலாம், நான் ரொம்ப சின்னவனாக இருக்கிறேனே, நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேனே, முடிஞ்சிச்சேன் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சேன். நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் தான் கர்த்தருக்கு பெரிய விஷயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு எது பெரிய விஷயம்? இருதயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா வயது நிலையிலும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியங்கள் நமக்குள்ளே போகட்டும், நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். நம்புங்க, வேலைக்கு போகும்போது நம்புங்க. இல்லை கர்த்தர் நிறைய நன்மைகள் எனக்கு நேராக கொண்டு வருவார், வழிகளை திறப்பார். ஏன்னா he wants me to be a giver. என்ன கர்த்தர் கொடுக்கிறவனாய் மாற்றுவதற்காக அநேக நன்மைகளை கர்த்தர் எனக்கு நேராக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நேராக அநேக நன்மைகளை திறப்பார். ஏன் திறக்கிறாரு? என்ன கொடுக்கிறவனாய் இருக்க வைப்பதுக்காக. கொடுப்பது தான் வாழ்க்கையில் உச்சக்கட்டமான நிலையில் வாழ்வதற்கான ஒரு நிலை. எத்தனை பேர் அந்த நிலையில் வாழணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில், இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் எங்களை நீர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கவும்,
நாங்கள் இந்த ஆண்டவரே நிலைகளில் நாங்கள் இன்னும் உயர்ந்து வர, இன்னும் எங்கள் தேவை ஆண்டவரே அதே நிலையில் நாங்கள் நிற்காம எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்கள் தேவைக்கு மேலாக நீர் நன்மைகளை செய்து நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பலருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நேராக நீ திறக்கிறதுக்காக எத்தனை பேர் கரமுயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவரே இந்த வரும் நாட்களில் அப்படிப்பட்ட மேலான நிலைகள் சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே மேலான நிலைகள் எங்களுக்கு நேராக அநேக வாசல்களை கர்த்தர் நீ திறக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போ இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து கர்த்தர் இன்னும் ஆண்டவரே மேலான நிலைக்கு எங்களை நீர் விருத்தி அடைய செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே பொருளாதாரத்தில் நாங்கள் பழுகி பெருக ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் எங்களுக்கு உண்டாகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிச்சயமாய் அந்த ஏழை விதவை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு எங்களையும் ஆசீர்வதித்து நீர் அனுப்புகிறீர். நாங்கள் போய் செய்கிற வேலையில் ஆண்டவரே உங்களுடைய நன்மைகளை நாங்கள் ருசி பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏமாற்றம் எனக்கு இல்லை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? ஆண்டவரே ஏமாற்றம் எங்களுக்கு இல்லை, நஷ்டம் எங்களுக்கு இல்லை. சொல்லுங்க வாய் திறந்து, நஷ்டம் எங்களுக்கு இல்லை, ஏமாற்றம் எங்களுக்கு இல்லை. நீ தந்த எல்லா வேலையும், நீ தந்த எல்லா தொழிலையும் ஆண்டவர் நீ கொடுக்கிற எல்லா கிருபைகளையும் ஆற்றல்களையும் ஆண்டவரே நீர் எங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவதற்காக, அந்த கொடுக்கும் செயலை உபயோகப்படுத்துவதற்காக எங்களை நீர் ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய வசனத்தினால புத்திமானாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். போய் உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில் இந்த உச்சக்கட்ட நிலையில் வாழ்கிற ஒரு நிலை ஆண்டவரே மனுஷனை கொடுக்கிறவனாய் நீர் உண்டாக்கி வைத்திருக்க அந்த நிலையை நாங்கள் புரிந்து கர்த்தர் விரும்புகிறபடி நாங்கள் எல்லா காரியங்களிலும் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, குடும்பத்துக்கும் ஆண்டவரே சமுதாயத்துக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கொடுத்து செய்யும் போதுதான் உம்முடைய உடன்படிக்கை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு எங்களை நீர் கொடுக்கிறவர்களாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்ட சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே உண்டாக்கட்டும். இந்த நம்பிக்கையோடு போய் வேலை செய்யட்டும். வேலையில் போய் உங்களுடைய பிள்ளை நிறையா கொடுக்கட்டும். ஆண்டவரே தொழிலில் போய் உங்களுடைய பிள்ளை நிறைய கொடுக்கட்டும். தங்களுடைய திறமைகளை கொடுக்கட்டும், தங்களுடைய நேரத்தை கொடுக்கட்டும், தங்களுடைய உழைப்பை அவர்கள் கொடுக்கட்டும். நிச்சயமாய் நீர் பல மடங்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை திருப்பி கொண்டு வருவீர். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை சுகந்தரிக்கிற பொருளாதார நன்மைகளை எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிற ஆசீர்வாதமான நாட்களாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவரே நாங்கள் அதை உமக்கென்றே உபயோகப்படுத்துவோம். இந்த அர்ப்பணிப்போட எங்க இருதயம் உமக்கு முன்பாக இருக்கிறதை நீர் அறிகிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலவில் உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் படைக்கிற காணிக்கை தசம பாகம் பொருத்தன காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் தேவையிலும் கர்த்தர் மாபெரும் அற்புதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து நீர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சத்திய வசனத்தின்படியே துன்மார்க்கம் கையில் இருக்க ஆசையெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்கிற நீதிமானா இருக்கிற எங்க கையில நீர் கொடுக்கிறதுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வரும் நாட்கள் அநேக மக்கள் ஆண்டவரே எங்க பிளெஸிங்ஸ் என்ற சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகள் வந்து சொல்லணும், கர்த்தர் சொன்னபடியே இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தை எடுத்து கர்த்தர் எங்க கையில கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தி அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாயிருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நிஜமாகிறதுக்காக ஏதோ கேட்டோம் ஆண்டவரை கேட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, இது எங்க வாழ்க்கையில் நீ நிஜமாக்கி காட்டுற சத்தியமா இருக்கிறது. இதான் நிஜம் ஆண்டவர். இந்த நிஜத்துல நாங்க வாழ்ந்து எங்க வாழ்க்கையை நீர் கொடுப்பதற்காக உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, அந்த நிலையில் நாங்கள் ஒரு நல்ல கிவரா எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதித்தருளும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே,
ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. அவன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.